சோஷியல் மீடியாஸை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க. பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய ஹோம் ரெமெடி அப்படின்னு தீர்வாகாது. வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பாடி, ஃபேட் பாடி, இந்த ரெண்டும் கலந்த ஒரு பாடி இருக்கும். காருக்கு எப்படி லூப்ரிகன்ட் ஒன்று தேவைப்படுதோ அதே மாதிரி உடம்புக்கு கொழுப்புங்கிறது இருக்கும். கெட்ட கொழுப்பு சேர்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வெயிட்டில் வந்து பற்றி சில பேர் தைராய்டு பிரச்சனைனால உடம்பு இருக்கும். பார்க்குறதெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்காங்க சார், ஆனால் அவனுக்கு உடம்பு ஏற மாட்டேங்குது. இது சரியாக தவறாக நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், சரியாக தூங்க முடியாது, ஹைப்பர் கேஸ்ட்ரிக்குள்ளே வந்து மாட்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி கையை எடுத்து இப்படி தொங்க விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி மாதிரி இருக்கும். ஃபேட் பாடினா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டும் கலந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை தட்டி பார்த்தாலே இந்த தெரியும் அவங்களுக்கு. ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது அப்படின்னாக்கா இந்த கொள்ளு கஞ்சி ஜீரகத்தோட சேர்க்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹீட்டை பேலன்ஸ் பண்ணணும் ஜீரகம். இதை நிறைய பேர் கேட்குறது, இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறீங்களா சார், கன்ஃபியூஸ் ஆகுது. சின்னமன் பட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கொழுப்பு அப்படியே வச்சிருக்கும். கெட்ட கொழுப்பு அழகாக போகும். அதெல்லாம் பிரியாணி யூஸ் பண்ணும்போது அதில் போடுவாங்க. தேவையில்லாத இது வந்துடக்கூடாது. நான்வெஜ் செய்யும் போது பட்டை போடுறது காரணம். பிளட் ஃப்ளோ இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் நான் போய் இங்கே தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா இருக்குன்ட்டு போய் அந்த கொழுப்பு அங்கே உட்காந்து இப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் ஆயில். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேருக்கு நான் அந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். சீரியஸா செம்ம ஒர்க் அவுட்டபிள்பா அப்படின்னா நம்மளோட நேயர்களுக்கு அதே டிப்ஸ்னா என்ன? காலையில் என்ன பண்ணணும், ஒரு 3 நெல்லிக்காய், தண்ணியே கலக்கக்கூடாது, வெறும் 1/2 டம்ளர் மட்டும் ரா ஜூஸாக எடுத்துக்கணும். நெல்லிக்காய் ஜூஸ் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கூட தொடர்ந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்களையும் மருத்துவ ரீதியாகவும் இயற்கை மருத்துவங்கள் ரீதியாகவும் நமக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மயன் செந்தில் சார் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெயிட் லாஸ் அப்படின்னாலே நீங்க போற இடத்துக்குலாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க வெயிட் லாஸ்ன்னு. அதை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிதல்கள் இருக்கு. இப்ப வரைக்குமே சோஷியல் மீடியாஸை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க. இதெல்லாம் தவறு அவங்க பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அப்படின்னா அது என்னென்ன விஷயங்களா இருக்கு? இப்போ கூட பார்த்துருப்பீங்க, வெயிட் லாஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஓன் மெடிசன் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான். பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய ஹோம் ரெமெடி அப்படின்னு தீர்வாகாது. வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பாடி, ஃபேட் பாடி, இந்த ரெண்டும் கலந்த ஒரு பாடி இருக்கும். ஏர் பாடியும் இருக்கும், வெயிட் லாஸ் அதாவது ஃபேட் பாடியும் சேர்ந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் குறைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கெமிக்கலைஸ் ஃபுட்டு நிறைய வருது. பாடியில் கொழுப்பு, நல்ல கொழுப்பு தேவை தானே? எதெல்லாம் நல்ல கொழுப்புன்னு சொல்லுங்க போ. இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னு தெரியாது சார். நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ பிரெயின் கூட பார்த்தீங்கன்னா கொழுப்பு சமமாக தான். போனில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டு வலி வந்துருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா என்ன ரீசன், அங்கே இடத்துல ஒரு மஜ்ஜை ஒன்று இருக்கும், அந்த ஒரு கொழுப்பு இருக்கும், அங்கே இடத்துல ஒரு கொழுப்பு இருக்கும். ஸோ காருக்கு எப்படி லூப்ரிகன்ட் ஒன்று தேவைப்படுதோ அதே மாதிரி உடம்புக்கு கொழுப்புங்கிறது இருக்கும். கெட்ட கொழுப்பு சேர்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வெயிட்டில் வந்து பற்றி சில பேர் தைராய்டு பிரச்சனைனால உடம்பு இருக்கும். எதனால் நமக்கு வந்து வெயிட் கெயின், ரொம்ப வெயிட் அதிகமாக போகுது, ஏன் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மெடிசன் எடுத்தாங்கனாலே போதுமான விஷயம்தான். அந்த காலத்துலாம் பொதுவாகவே வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன எடுப்பாங்க, கொள்ளு கஞ்சி எடுத்துக்கா சரியாயிடும் அப்படிம்பாங்க. கொள்ளு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எந்த விதமான பாதகமும் கிடையாது. ஆனால் ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னாக்கா ப்ராப்ளம். ஆமாம், ரொம்ப ஆக்சுவலி அது ஹீட். அது கொள்ளுங்கிறது ஹீட்டு. ஆனால் அவங்க ஒரு மனிதனுக்கு வந்து ஹை ஹீட் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா 2 ஹீட்டும் என்ன ஆகும், ஸ்கின் ட்ரை ஆகும், பாடியில் இருக்கக்கூடிய தண்ணி ட்ரை ஆகும், பிரெயினில் உள்ள நிணநீர் சுரப்பிகள் ட்ரைன் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், டோட்டலாக அவங்க வெயிட் லாஸ் ஆவாங்க, ஆனால் ஓவர் ஆவாங்க, அவங்கள்ட்ட பாடி ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னடா வெயிட் லாஸ் பண்ண வெயிட் லாஸ் ஆகுது, ஆனால் ஏதோ சம்திங் ஃபிட்ஸ், சில பேருக்கு ஃபிட்ஸ்ன்னு வந்துடும். ஏன்னா பிரெயின் ட்ரைன் ஆகும். சில பேர் கண் பார்வை ட்ரை ஆகிடும். இது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஆகிடும், பார்த்து சொரியாசிஸ் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது சொரியாசிஸ் நினச்சி சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் உண்டு. ஸோ ஸ்கின்ல மெலோனின் ஒன்று இருக்குல்ல, அது ட்ரை ஆகிடும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வெயிட் லாஸ் கொள்ளெல்லாம் எடுக்கணும். ஸோ இது வந்து டூ அண்ட் டோன்ட்ஸில் வந்துடுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏர் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக்னால அவங்களுக்கு குண்டு சரியாக இருப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஊழச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஊழச்சதையை என்ன குறைக்கிறதுக்கு 100% பார்த்தீங்கன்னா இதுக்கு கொள்ளு சூப்பர். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அனலைசிங் எடுத்துக்கிட்டு பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காமனாக ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது ஒரு மிதமான ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கை தேர்ந்த ஒரு டாக்டர்கிட்ட போய் இந்த வெயிட் லாஸ்க்கு மட்டும் நம்ம அந்த பல்ஸ், வாதம், பித்தம், கபம், எதனால் இவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஏர் பாடியா, இல்லை ஃபேட் பாடியா, இவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மெடிசன் எடுத்தோம்னாக்கா கரெக்டான அழகான ஒரு ஸ்கெட்ச் கிடைக்கும்.
இப்போ சில பேர் சொல்றத நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க சார். நல்லா சாப்பிடுறேன், அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க. கொஞ்சமா தான் சாப்பிடுறேன், நான் வெயிட் கெயின் பண்ணக்கூடாது, லாஸ் பண்ணணும்னு நினைச்சுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றேன், மதியம் கொஞ்சம் தான் சாப்பிடுறேன், நைட் எல்லாம் ஒரு தோசை தான் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது எப்படி சார்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவங்க ஒல்லியா தான் இருக்காங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுறாங்க, அவங்க எப்படி சார் வெயிட் கெயின் ஆகுது? இதுதான் அவங்க குடல் வளம் சொல்றது. உடல் வளம்னு சொல்லுவாங்க, இது குடல் வளம். அவங்களுடைய பரம்பரை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நிறைய சாப்பிடுவாங்க, ஒல்லியாவே இருப்பாங்க. இது அவங்களுடைய பரம்பரை ஹெரிட்டில இருக்கக்கூடிய ஃபார்ம். குடல் வந்து பாத்தீங்கன்னா தீபாக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றது செரிக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்கள்ட்ட இருந்துச்சுனாக்கா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த கொழுப்பு பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எரிச்சிக்கிட்டே இருக்கும், தேவையான கொழுப்பு வந்துட்டு இருக்கும். அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அப்படி இருப்பாங்க. ஸோ வயிறு வந்து பார்த்தீங்கன்னா தீபாக்கனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. நீங்கள் ரொம்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அப்போ ஹீட் அதிகமாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடி ஹேர் லாஸ் இதுலேயும் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருக்கும். இது டிசீஸ். நல்ல ஒரு அழகாக செரிமானத்தன்மை இருக்குது அப்படின்னாக்கா மிதமாக சாப்பிடுவாங்க, மிதமாக செரிக்கும், மிதமான வெயிட்லேயே இருப்பாங்க. இப்போ பார்த்தா சில பேருக்கு நான் பார்க்குறதெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்காங்க சார், ஆனால் அவனுக்கு உடம்பு ஏற மாட்டேங்குது, இது சரியா தவறா நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ பார்க்குறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னாக்கா அந்த இறைப்பைக்கு ஒரு வேலை கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கே ஆசிட் சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ அங்கே ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். இப்போ தெரியாது, அடுத்தடுத்த ஸ்டேஜ் அவங்க ஏஜ் வரும்பொழுது தான் அவங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். சரியாக தூங்க முடியாது, ஹைப்பர் கேஸ்ட்ரிக்குள்ளே வந்து மாட்டிப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள், குன்ம வியாதிகள் வந்து மாட்டிப்பாங்க. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சில கரெக்டான மெடிகேஷன்ஸ் எடுத்தாலே போதுமான விஷயம்தான். ஸோ ஏர் பாடி, ஃபேட் பாடி வித் ரெண்டுமே இருக்குது பார்த்தீங்களா. டயக்னோஸ் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தில் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. பார்த்தீங்கன்னா அப்படி கையை எடுத்து தொங்க விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி ஊழ சாதம் மாதிரி இருக்கும். ஃபேட் பாடினா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ நம்மளே டயக்னோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டும் கலந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அதை தட்டி பார்த்தாலே இந்த தெரியும் அவங்களுக்கு. ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது அப்படின்னாக்கா, இந்த கீழே டைல்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொக் டொக்குன்னு சவுண்டு கேட்கும், மிக்ஸ் சிமெண்ட். அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு தட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும். சில இடத்துல பெயின் இருக்கும், சில இடத்துல பெயின் இருக்காது. வேகமாக அப்படி தட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெயின் இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஏர் தான் இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சதை இருக்கும். ஸோ அது அவங்க தட்டும் போது இந்த பெயின் ஒரே லெவலில் தட்டிட்டு வந்தாங்கனாலே போதுமான விஷயம்தான். அவங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக போய் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் காமனாக எடுக்கக்கூடிய டயக்னோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம முன்னோர்கள் சொன்ன அற்புதமான இந்த கொள்ளு கஞ்சி ஜீரகத்தோடு சேர்க்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹீட்டை பேலன்ஸ் பண்ணணும் ஜீரகம். இதை நிறைய பேர் கேட்குறது, இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறீங்களா சார், கன்ஃபியூஸ் ஆகுது சார், எடுக்கலாமா வேணாமா? எந்த ஒரு பொருளையும் இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இதெல்லாம் எடுக்கலாமா, எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்களா, எந்த மெடிசனாலும் எடுக்கலாம். அதோட சீரகத்தையும் சேர்த்து எடுத்தோம்னா அகத்தை சீர் செய்வதால் சீரகம். ஸோ ஏர் பாடியாக இருக்கட்டும், கொழுப்பாக இருக்கட்டும், கொழுப்பு இல்லாத இருக்கட்டும், இந்த சீரகம் அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனால தான் குழம்புல எல்லாம் அந்த காலத்தில் சீரகத்தை சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் சோம்பு சேர்ப்பாங்க. சோம்பலை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையுமே பயன்படுத்திட்டு வந்தாங்கனாக்கா அவங்க எப்படி எடுத்தாலும் அளவு சேர்த்து தெரியாமல் கூட எடுத்துருக்கலாம், கம்மியாக எடுத்துருக்கலாம். இது எல்லாமே அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற இந்த ரெண்டு ஐட்டையும் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். கொள்ளு கஞ்சி, அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே சேர்க்கக்கூடிய காலையில் ஜூஸ், இதை எடுத்தாலே போதும், அழகாக வெயிட் லாஸ் ஆகும். சிம்பிளாக எங்கே ஃபேட்டி லிவர் இருக்குதோ அங்கே வந்து உடல் பருமன் தானாக வந்துடும், கண் பார்வை கோளாறு ப்ராப்ளம் வந்துடும். அதனால் ஒரு டம்ளர் அழகான டம்ளரில் எடுத்துக்கோங்க. அதில் கொத்தமல்லி ஒரு கைப்படி, புதினா ஒரு கைப்படி, கொஞ்சோண்டு இந்துப்பு இல்லைன்னா கருப்பு பிளாக் சால்ட் இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மிக்சியில் போட்டு அடித்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் காலையில் ஒரு டம்ளர் குடித்தாலே போதும். 48 நாளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அழகாக ஃபேட்டி லிவர் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ஃபேட் உங்களுக்கு அழகாக உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த ஒரு வெயிட் தனியாக இருக்கும். இப்போ சமீபத்துல ஒரு 7 days சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்த்தேன் சார். மண்டே அன்னைக்கு சீரக தண்ணி, டியூஸ்டே அன்னைக்கு வெந்தய தண்ணி, அடுத்த சோம்பு தண்ணி, அதுக்கப்புறம் பட்டை தண்ணி, இந்த மாதிரி தண்ணீர்களை காலையில குடிக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டபிள்ன்ற மாதிரி பார்த்தேன். அதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் என்ன சார் சம்பந்தம்? அது அந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்குமா பாடி? கண்டிப்பா இது கரெக்டான ஒரு விஷயம் தான். சில பேர் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் குடிப்பாங்க, அதான் தவறு. இப்போ 7 daysல ஒவ்வொரு இதாக எடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு விஷயம் தான். நான் சொன்னால இந்த ஹீட்டை குறைக்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஃபேட்டி லிவரை குறைக்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதே மாதிரி குடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஒன்று இருக்கு. இப்பெல்லாம் சினமன் பட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கொழுப்பு அப்படியே வச்சிருக்கும், கெட்ட கொழுப்பு அழகா போகும். அதனால பிரியாணி யூஸ் பண்ணும்போது அதில் போடுவாங்க. தேவையில்லாத இது வந்துடக்கூடாது, நான்வெஜ் செய்யும் போது பட்டை போடுறது காரணம். ஸோ ஒவ்வொரு 7 days வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடிநீர் குடிக்கிறாங்கலாம், அது அந்த காலத்தில் தீநீர் செய்கிற முறையிலே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் ஒரு குடிநீர், இன்னொரு வந்து நெல்லிக்காயோடைய குடிநீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினமன் குடிநீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் தனித்தனியாக கொடுக்குறாங்க இல்லையா.
இது பக்கா கரெக்டான ஒரு இதுதான். இதனால எப்படி ஃபேட் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர் சொன்னோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சினமன்லாம் பார்த்தீங்கன்னா கேஸை பிடுங்கி விட்டுரும் டோட்டலாக, அந்த டயரில் பிடுங்கி விடுற மாதிரி அழகா ஸ்லிம் ஆகிட்டே வருவாங்க. இப்போ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அதனால எந்த விதமான பக்க விளைவு கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஓவர்லோட் நீங்கள் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் நீங்கள் காலையில் எடுக்கிறீங்க அவ்வளோதான், இது அவ்வளோ அழகாக ஸ்லிம் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கான விஷயம் எங்கன்னா அந்த லிவர் தான். லிவர் டீடாக்ஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க சார், ஃபேட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஞாபகம் வர்றது தொப்பை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த டபுள் சின் அப்படிங்கிறதும். ஏன்னா டக்குன்னு போடும்போது ட்ரெஸ்லாம் போடும்போது எல்லாருமே சொல்றாங்க, எனக்கு வந்து நான் சாப்பிட்றதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆனாலும் வரல, வயிற்றுல ஸ்டோர் ஆயிடுது. அதே மாதிரி ஃபேஸ்ல நிறைய பேருக்கு டபுள் சின் ட்ரிபிள் சின்லாம் இருக்கு. இதுக்கு ஏன் சார் அந்த ஃபேட்ஸ் வேற எங்கேயுமே ஸ்டோர் ஆகாம அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஏன் சார் ஸ்டோர் ஆகுது? ஏன்னா அது பேக் மாதிரி நீங்க வந்து உட்கார ஸ்டைல் மடிச்சு உட்கார அவங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு ஸ்டைல் அப்படி உட்காந்துருப்பாங்க. உட்கார ஸ்கின் வந்து ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ மொபைல் ஆரம்பிச்சிங்களா டபுள் சின்ன அப்போ தான் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தொங்க விட்டுருப்பீங்க அப்படி இது மாதிரி. அப்போ இந்த இடத்துல இது தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போது அங்கேயும் அதே சேம் தான். ஏன் டபுள் சின்னுக்கும் தொப்பைக்கும் எங்கெங்கெல்லாம் அதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அந்த ஒர்க் லோடு இல்லாமல் இருக்குதோ அங்கே போய் கொழுப்பு தங்கும். இப்போ ஒரு பெரிய குளம் இருக்குது, மேலே எல்லாம் மேடு பண்ணிட்டாங்க, மழை பெய்யறதெல்லாம் அந்த குளத்துக்கு தானே வந்து சேருது. எங்கெங்கெல்லாம் தங்கணும்னு நினைக்கிறதோ மெயினான இடம் பார்த்தீங்கன்னா தொப்பையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லைட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த குப்பையெல்லாம் அங்கே சேர மாதிரி மீன்ஸ் கொழுப்பை தான் அப்படி சொல்கிறேன், அது வந்து தங்க ஆரம்பிக்கும். இங்கே டபுள் சின்னுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு எக்ஸசைஸ் இருந்துச்சு, மேலே தூக்கி இருந்து எடுத்துருந்தாங்க. இப்போல்லாம் இப்போ ஒன்லி இப்படி குனிஞ்சு மொபைல் பார்க்கறது தான் இருக்குது. இல்லைன்னா டைப்பிங் கீழே இந்த இது பார்த்தீங்கன்னா சர்விக்கல் லாக் ஆகும் பொழுது இங்கே போகக்கூடிய பிளட் எதுவுமே அங்கே இருக்காது. பிளட் ஃப்ளோ இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் நான் போய் இங்கே தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா இருக்குன்ட்டு போய் அந்த கொழுப்பு அங்கே உட்காந்துக்கும். அதனால தான். ஸோ இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் ஆயில் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நைட் படுக்க போகும்போது நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தொப்பை எல்லாமே தருவினீங்கனாக்கா இது வந்து ஒரு வகையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கெட்ட கொழுப்பு அப்படியே கழிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே டபுள் சின் இருக்கு இல்லையா, அதே எண்ணெயை எடுத்து மேல் பக்கமாக எடுத்து விட்டிங்கனாலே போதும். நைட் படுக்க போகும்போது டபுள் சின் சிங்கிளாக அழகாக வரும். அதேமாதிரி தொப்பைக்கும் எங்கெங்கெல்லாம் கொழுப்பு தேவையில்லை நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெயை தடவினாலே போதுமான விஷயம்தான். இது அவுட் அப்ளிகேஷன். இன்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சினமன் பவுடர் மட்டும் பெஸ்ட். நீங்க நிறைய வெயிட் லாஸ்க்கு நிறைய டிப்ஸ் தந்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேருக்கு நான் அந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன், சீரியஸா செம்ம ஒர்க் அவுட்டபிள்பா அப்படின்னா நம்மளோட நேயர்களுக்கு அதே டிப்ஸ்னா என்ன சொல்லுங்க? நெல்லிக்காய் சார் தான். நெல்லிக்காய் காலையில் என்ன பண்ணணும், ஒரு 3 நெல்லிக்காய் தண்ணியே கலக்கக்கூடாது, கட் பண்ணி கொட்டையை எடுத்துக்கணும். வெறும் 1/2 டம்ளர் மட்டும் ரா ஜூஸாக எடுத்துக்கணும், நெல்லிக்காய் ஜூஸ். அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், அது ஒரு நாள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோற்றுக்கத்தாழி, 2 நாள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். நெல்லிக்காய் ஜூஸ், சோற்றுக்கத்தாழி, நெல்லிக்காய் ஜூஸ் அப்படியே கொண்டு போங்க. செம்ம ரிசல்ட்டு. வித்தின் 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ 2 கிலோ குறையிறத கண்கூட இடையில பார்க்கலாம். நெல்லிக்காய் சாருக்கு அவ்வளோ ரிசல்ட். தண்ணி கலக்கக்கூடாது, ராவா அப்படியே ஃபுல்லாக என்ன கட் பண்ணுறீங்க, முட்டிச்சு சாரிச்சு துணியில் போட்டு புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ என்னால் முடியல பட்சத்தில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது சும்மா எவ்வளோ கிடைக்குது, ஒரு 3 நெல்லிக்காயில் ஒரு 1/2 டம்ளர் கிடைக்குது, அதுவே போதுமான விஷயம்தான். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அலிவரா ஜூஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஹெல்த்து, நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, நல்ல ஞாபக சக்தி இருக்கும், முடி நல்லா இருக்கும், பாடியோடைய ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ லிவருக்கு நல்லா இருக்கும், கல்லீரல் மண்ணீரலுக்கு சூப்பரான விஷயம். இது பாருங்கள், அவ்வளோ இதுக்கு வரைக்கும் என்னென்னலாம் சாப்பிட்டு எடுத்து வச்சுருந்தோமோ அதையும் சரி பண்ணுது, பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. அதையும் தாண்டி வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார்.